பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் வந்த போதிலும் கூட ஆண்டவர் என்னை விட்டுவிடாமல் அவருடைய கரம் என்னுடைய குடும்பத்தை தாங்கினதே, அவருடைய கரம் என்னை வழிநடத்தினதே, அவருடைய கரம் என்னை தூக்கி சுமந்ததே. ஆண்டவருடைய பாதத்தருகில் நான் விழுந்து கிடக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். என்னுடைய நெருக்கத்தில் நான் அவரை கூப்பிட்ட போது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தந்த நல்ல தகப்பன்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 120:1 இவ்வாறாக சொல்லுகிறது: என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது: என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். யாருடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம்? அவருடைய நெருக்கத்திலேயே, என்னுடைய நெருக்கத்திலேயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். மனுஷனை நோக்கி கூப்பிடலை, வேறு யாரையும் நோக்கி கூப்பிடலை, சொந்தக்காரங்களை நோக்கி கூப்பிடலை, நண்பர்களை நோக்கி கூப்பிடலை. அவர் ஒரே காரியம் செய்தார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை மட்டும்தான் நான் நோக்கி கூப்பிடுவேன். அவர் என் கரத்தை பிடித்து என்னுடைய காரியத்தை செவி கொடுத்து கேட்பார். தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால், சவுல் தாவீதுக்கு பல நெருக்கத்தை கொடுத்தான். அவனை கொல்ல வேண்டுமென்று பல முறை ஈட்டியால் குத்தினான். எத்தனையோ முறை துரத்தி கொண்டு போனான். தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்காக தாவீது குகைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்ள தப்பி ஓடிக்கொண்டிருந்தான். இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் தாவீது தன்னுடைய தேவனை நோக்கியே கூப்பிட்டான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கிறதே, இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி தாவீது தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போதெல்லாம் தேவனுடைய கரம் அவனுக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தது. இன்றைக்கு எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தில் நெருக்கம் வந்த பிறகு தேவனை நாடாமல் பல மனிதர்களை நாடி செல்கிறார்கள், நண்பர்களை நாடி செல்கிறார்கள், உற்றார் உறவினர்களை நாடி செல்கிறார்கள். எனக்கு உதவி செய்வீர்களா? என்னுடைய காரியத்தை நீங்கள் எடுத்து நடத்துவீங்களா? என்னுடைய காரியத்துக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செய்வீங்களான்னு சொல்லி இன்றைக்கு அநேகர் பல நபரை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர தேவனை நோக்கி முறையிடுவது இல்லை. இங்கே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட போது அவர்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டியது. தேவ சமூகத்தில் எட்டின உடனே அவர் செவி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனத்தை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். தாவீதின் குமாரனேன்னு சொன்னபோது அவர் அந்த பர்திமேயு குருடனை அனைவரும் நெருக்கினார்கள். எதற்கு சத்தம் போடுற, வாயை மூடிட்டு இருன்னு சொல்லி அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் விடவில்லை. அவன் அந்த நெருக்கத்திலேயும் மீண்டும் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் நின்றார். அவனுடைய செவிக்கு, அவனுடைய வார்த்தைக்கு, அவனுடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய்த்து அந்த இடத்திலேயே நின்றார். அவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு அநேகரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நெருக்கத்தோடு இருந்து என்னை கூப்பிடுகிறீர்களே, நெருக்கத்தோடு வாஞ்சியோடு என்னை கூப்பிடுகிறீர்களே, கண்ணீரோடு என்னை கூப்பிடுகிறீர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக செய்ய போகிறேன், பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். உங்களுடைய நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டீங்கல்ல, அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை நான் கேட்டுட்டேன். இனி உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் தொழில்களில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை காணப்போகிறீர்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது ஆண்டவரே. ஜீவன் போகிற அளவில் கூட நெருக்கங்கள் வந்த ஆண்டவரே, வீட்டை விட்டு போகிற அளவில் கூட நெருக்கங்கள் வந்தது. ஆனாலும் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது
தேவன் அந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி எங்களோடு கூட பயணித்து எங்களுக்கு வேண்டிய நல்ல நல்ல காரியங்களை செய்து தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அந்தந்த ஜனங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஒவ்வொரு நெருக்கத்திலேயும் தேவன் ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.